தன்னுயிரை துச்சமென நினைத்து தனது நாட்டிற்காக ராணியின் உயிரை காத்து உயிர் துறந்து தெய்வமாக மாறியவர்தான் வீரமங்கை உடையாள். 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை சீமையை ஆண்டவர் வேலு நாச்சியார். அவரது கணவரான முத்துவடுகநாதர் எதிரிகளின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். கணவரின் இறப்பிற்கு பழி தீர்க்கவும் இழந்த நாட்டை மீட்டெடுக்கவும் ஹைதர் அலியின் உதவியை நாடி சிவகங்கையை விட்டு குதிரையில் தப்பிச் செல்கிறார் வேலு நாச்சியார். செல்லும் வழியில் கொல்லங்குடியைச் சேர்ந்த உடையாள் என்கிற மாடு மேய்க்கும் சிறுமி எதிர்பட்டாள். அவளுக்கு விடை கொடுத்து விட்டு சென்ற வேலு நாச்சியாரை பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் உடையாளிடம் வேலு நாச்சியார் சென்ற பாதையை காட்டிக் கொடுக்குமாறு கேட்டனர். காட்டிக் கொடுக்க மறுத்தால் 2 துண்டுகளாக வெட்டி விடுவதாகவும் மிரட்டினர். நாச்சியார் சென்ற வழி எமக்கு தெரியும், ஆனால் அதை நான் காட்டித் தர மாட்டேன். அது என் மரபும் அல்ல. நீ என்னை 2 அல்ல 8 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினாலும் என் ராணி சென்ற பாதையை காட்டி கொடுத்து விட மாட்டேனடா என்று கர்வத்தோடு கூறினாள். ஓடுகின்ற ரத்தத்திலும் வீரம் கலந்திருக்கும் தமிழ் பெண்ணாயிற்றே, எதிரியின் வாளுக்கு அஞ்சிவிடவா போகிறாள்? வீரமாக காட்டிக் கொடுக்க மறுத்த உடையாளை எதிரிகள் தலைவேறு முண்டம் வேறாக வெட்டி துடிதுடிக்க படுகொலை செய்தனர். பின்னாளில் உடையாளின் வீரத்தை நினைவு கூறும் விதமாக ராணி வேலு நாச்சியாரால் கொல்லங்குடியில் உடையாளுக்காக ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. அவர்தான் வெட்டுடையாள் காளியம்மனாக இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இங்கு ராணி வேலு நாச்சியார் தனது வைர தாலியையும் காணிக்கையாக கொடுத்துள்ளார். நாணயம் தவறியவர்களை தண்டிக்க நாணயம் வெட்டி போடும் பழக்கமும் இந்த கோவிலில் உள்ளது. அநீதி செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து வெட்டுடையாள் காளியம்மன் நீதியை இன்று வரை நிலைநாட்டிக் கொண்டு வருகிறார். மேலும் குயிலி தலைமையிலான பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என பெயரும் சூட்டினார்.